Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு கோபி மஞ்சூரியன் ரெசிபி போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரைடு வெர்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயே ரொம்ப கம்மியாக, அதாவது 2 to 3 tablespoons அளவுக்கு மட்டுமே தேவைப்படக்கூடிய லோ கேலரி வெர்ஷன் ஆஃப் கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு சாஸ் பேனில் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஃப்ளோரெட்ஸை பூச்சியெல்லாம் இல்லாத மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 2 to 3 minutes வந்து இந்த காலிஃப்ளவரில் சுடு தண்ணியிலேயே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். காலிஃப்ளவரை ரொம்ப அதிகமாக வேக வச்சிங்க அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ ஒரு 3 to 4 minutes ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து தேவையான அளவுக்கு ஃபர்மாக வெந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் கூடயே 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளேவருக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே 3 tablespoons அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு 3 tablespoons மைதா தான் தேவைப்பட்டது. இன்கேஸ் உங்களோட காலிஃப்ளவர் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 tablespoons அதிகமாக மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நல்லா பைண்ட் ஆகும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 teaspoons அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலர் தரும், பட் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 2 teaspoons அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிவிடுங்க. ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. நம்ம ஆட் பண்ண மைதா மாவு, சோள மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த காலிஃப்ளவரோட பைண்ட் ஆகி வர அளவுக்கு கலந்து கொடுத்துடணும். இப்போது இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 15 to 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு விட்டுருங்க. ஒரு 20 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுருங்க. ஸோ தட் நம்மளோட காலிஃப்ளவரை இதை வைக்கும்போது நல்லா ஸ்டிக் ஆகாமல் வர்றதுக்காக. இப்போ எண்ணெய்லாம் நல்லா தடவினதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் ஃப்ளோரெட்ஸை இதில் அப்படியே பரவனாப்பில் ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து இது என்னன்னா நம்ம வந்து இதை பேக் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு அப்படியே இதோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகி கிடைக்கும். நீங்கள் நிறைய காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுறதுல பாதி குவான்டிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிறைய சாப்பிட்ணும், நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக காலிஃப்ளவர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற மாதிரியான அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பரவி விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி ப்ரீஹீட்டட் அவனில் 180 degree Celsiusல 15 to 20 minutes இதை நம்ம பேக் பண்ணணும். பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் 20 minutesக்கு அப்புறம் சூப்பராக நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி விடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 teaspoon அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 1 or 2 teaspoons ஆஃப் ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். பட் ப்ரீஹீட்லாம் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே நம்மளோட அவன் ஹீட்டாக தான் இருக்கும். அதனால் உள்ளார அப்படியே வச்சு மறுபடியும் ஒரு 15 to 20 minutes பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 1 tablespoon அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நறுக்குன 4 பூண்டை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா கலர் மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகிட்டே இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உப்பு சுகரும் நல்லா இதோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாய் சாஸ் ஆட் பண்ணணும். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் லோ கேலரி வெர்ஷன் இஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.